ஹேர் ஃபாலை பத்தின தப்பான புரிதல் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். அதாவது மித்ஸ் அபவுட் ஹேர் ஃபால். இப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், எங்கிட்ட பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க, டாக்டர் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ண நிறைய ஹேர் விழுற மாதிரி இருக்கு, போற மாதிரி இருக்கு, அதனால நான் வாரத்துல ஒரு நாள் தான் நான் ஹேர் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தப்பான புரிதல். இப்போ என்னன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரெகுலரா ஒரு குறிப்பிட்ட அளவு ஹேர் ஃபால் ஆகும். அதாவது ஷெட்டிங் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் ஆகத்தான் செய்யும். இது நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலும் இப்போ ஒரு 10-15 முடி டீலோஜன் ஃபேஸ்ல இருக்கு, அதாவது ஷெட்டிங் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா அது விழும். இல்ல நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வாரத்துல ஒரு நாள் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த 10-15 முடி ஒவ்வொரு நாள் ஆட் ஆகி மொத்தமா எல்லாம் ஒரே நாள்ல போற மாதிரி இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸே ஒழிய டெய்லி ஹேர் வாஷ் பண்றதுனால நமக்கு அதிகமா ஹேர் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தப்பான ஒரு புரிதல். அடுத்து பாத்தீங்கன்னா, ஹேரை கட் பண்ணி விட்டா நல்லா வளரும் அப்படிங்கறதும் ஒரு தப்பான புரிதல். ஹேரை நம்ம ஹேரோட எண்ட்ல அதாவது அந்த வெடிப்பு அந்த மாதிரி அன்ஹெல்த்தியா இருக்கிறத ட்ரிம் பண்றதுனால அது கொஞ்சம் ஈவனா தெரியும், ஹெல்த்தியா தெரியுமோ ஒழிய அந்த மாதிரி கட் பண்றதுனால நம்மளுக்கு ஹேர் குரோ ஆகும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு கிரே ஹேர் இருந்தது, அதை ஒரு ஹேர் தான் இருந்தது, அதை பிளக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நிறைய கிரே ஹேர் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சில பேஷண்ட் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு தப்பான புரிதல். ஒரு கிரே ஹேருக்கு ஒரே ஒரு ஹேர் பேஸ் தான் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டா அதுதான் போகுமோ ஒழிய அது எந்த விதத்திலையும் மல்டிபிள் கிரே ஹேர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. கிரே ஹேர் மல்டிபிளா வர்றதுக்கு வேற ரீசன் இருக்கலாமோ ஒழிய ஒரு கிரே ஹேர் புடுங்கினதுனாலதான் நம்மளுக்கு மத்ததெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் நான் நிறைய தூரம் டிராவல் பண்றேன், ஹெல்மெட் போட்டுட்டு போறேன், அதனால எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு தவறான புரிதல். இப்போ ரொம்ப நேரம் ஹெல்மெட் போடுறதுனால ஹேர் ஃபால் கண்டிப்பா ஆகாது. ரொம்ப ரேர் கண்டிஷன்ல ரொம்ப லாங் ஹவர்ஸ் போட்டாதான் அந்த மாதிரி ஆகுமோ ஒழிய ஷார்ட் டேர்மா நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு போறதுனால எல்லாம் ஹேர் ஃபால் வராது. இன்னொன்னு டாக்டர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, இப்போ நேத்திக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, நிறைய ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னு வர பேஷண்ட் சொல்லுவாங்க. யூஸ்வலா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கண்டிஷன்ல வர்ற ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் கொட்டும். இப்ப நம்ம சைல்ட் பர்த்ல கூட பாத்துருக்கலாம், பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப முடி கொட்டுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டான ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஹேர் லாஸ். பட் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆன உடனே அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ ஹேர் கண்டிப்பா ஃபால் ஆகாது. டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கிறதுனால முடி கொட்டுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கிறதுனால முடி கொட்டல. டேண்ட்ரஃப் நம்மளோட ஸ்கேல்போட ஹெல்த்தினஸை பாதிக்குது, அதனால முடி கொட்டுத ஒழிய டேண்ட்ரஃப் டைரக்டா ஹேர் ஃபாலை இன்டியூஸ் பண்ணாது. அதாவது ஹேர் ஃபாலிக்கல்ல இருந்து எடுத்து இது பண்ணி விட்டது, டிஸ்லாஜ் பண்ணி விட்டது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாது. இதை நம்ம டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்றதுனாலே அவாய்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, தலை ரொம்ப பால்னஸா இருக்கிற போது சொல்லுவாங்க, டாக்டர் டெய்லி ஹேர் ஆயில் போடுறேன், ஆனாலும் இந்த பால்னஸ்ல இந்த இடத்துல முடி முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் ஆயிலுக்கும் பால்னஸ் ஆன ஏரியால முடி வளர்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹேர் ஆயிலோட ஒர்க் ஸ்கேல்பை ஹெல்த்தியா வச்சுக்கும், அவ்வளவுதானோ ஒழிய ஹேர் பால்டான ஹெட்ல ஹேர் வளர்றதுக்கு அது எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணி கொடுக்காது. இப்போ ஹேர் ஃபால் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மித்தெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு டாக்டரை போய் பார்த்து எதனால ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். Thank you.